பொதுவா பிரேசில் நாட்டுல எடுக்கக்கூடிய படங்களை பார்க்கும்போது இந்திய நிலப்பரப்புல எடுத்த படங்கள் மாதிரியே நமக்கு தெரியும். அதனால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய படங்களும் நமக்கு ஈஸியா கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். வால்டர் சாலஸ் நிறைய நல்ல பிரேசிலியன் படங்களை கொடுத்திருக்காரு. மோட்டார் சைக்கிள் டைரிஸ், டார்க் வாட்டர், ஆன் த ரோட் மற்றும் 2024 எடுத்த முக்கியமான படமான ஐம் ஸ்டில் ஹியரும் சினிமாவை திருப்பி போட்ட முக்கியமான படங்கள். 1998 உலக சினிமா ரசிகர்களை திரும்பி பார்க்க வச்ச படம் தான் சென்ட்ரல் ஸ்டேஷன். அந்த படத்தையும் வால்டர் சாலஸ் தான் எடுத்திருந்தார். இந்த படத்துடைய கதை என்னன்னா, இசடோரா அப்படிங்கிற லேடி ரயில்வே சென்ட்ரல் ஸ்டேஷன்ல போஸ்ட் ஆபீஸ் மூலியமா லெட்டர் அனுப்புறதுக்கு எல்லாருக்கும் லெட்டர் எழுதி கொடுக்கறாங்க. மொபைல் போன் அதிகமா மக்கள் பழக்கத்துல இல்லாத அந்த காலத்துல போன்கள் மூலியமாவும் லெட்டர் மூலியமா தான் கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. இப்படி எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு லெட்டர் எழுதி கொடுத்து சின்ன வருமானம் ஈட்டிக்கிறாங்க. அந்த டைம்ல ஒரு அம்மாவும் பையனும் அவங்க கிட்ட லெட்டர் எழுதுறதுக்கு வராங்க. அதிகாரனா இருக்கக்கூடிய தன் ஹஸ்பண்ட பிள்ளை பார்க்கணும்னு நினைக்கிறான்னு அந்த லெட்டர்ல எழுதி வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஹஸ்பண்டுக்கு போஸ்ட் பண்ண சொல்றாங்க. இப்படிப்பட்ட லெட்டர்ஸ் எழுதினாலும் டோரா அந்த லெட்டர்ஸ சில காரணங்களால போஸ்ட் பண்ண மாட்டாங்க. சில நாட்கள் கழிச்சு ஜோஷுவா அப்படிங்கிற அதே சின்ன பையன் தன் அம்மா கூட வந்து இசடோரா கிட்ட இன்னொரு லெட்டர் எழுதுறாங்க. எழுதிட்டு திரும்பி போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அதனால ஜோஷுவா சென்ட்ரல் ஸ்டேஷன்ல தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருது. லெட்டர்ல இருக்கிற அட்ரஸ வச்சுட்டு இசடோரா ஜோஷுவாவை அவங்க அப்பா கிட்ட சேர்க்கறதுக்காக கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறவங்க அவங்க அப்பா கிட்ட சேர்த்தாங்களா, அந்த பயணத்துல அவங்களுக்கு என்னென்ன கிடைச்சதுங்கிற அந்த படத்துடைய மிச்சக்கதை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்துல நடிச்ச சென்ட்ரல் கேரக்டர்ஸான இசடோராவும் ஜோஷுவோட கேரக்டர்ஸ் தான். இசடோரா அப்படிங்கிற கேரக்டரை மாண்டெனெக்ரோ நடிச்சிருக்காங்க. அவங்க கேரியரே திருப்பி போட்ட படம் தான் இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன். ஜோஷுவாங்கிற கேரக்டர்ல வினிசியஸ் அப்படிங்கிற ஆக்டர் நடிச்சிருப்பார். அவருக்கு இந்த படம் தான் முதல் படம். இவங்க 2 பேர் ரோல் தவிர இசடோராவோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்கிறவங்களும் லாரி டிரைவரா இருக்கிறவங்களும் வினிசியஸோட அண்ணனா 2 பேர் நடிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி. இந்த படத்தோட நம்ம ஒன்றிணைஞ்சு போறதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இருக்கும். இந்த படத்துல வரக்கூடிய நிறைய காட்சிகள் லைவ் லொகேஷன்லயும் லைவா மக்கள் நடமாடுற இடத்துலயும் எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.